அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்ம மணப்பாறை அருகில் உள்ள திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடந்து வந்ததை பதிவிட்டு வந்தேன். தற்பொழுது திருமுக்தீஸ்வரரின் சுற்றுச்சுவர் திருப்பணியை தாங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த சுற்றுச்சுவர் சுமார் 3.5 அடி அகலம் கொண்டதாகும். நம்ம திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் இருந்த சுற்றுச்சுவர் மேல் பகுதியில் முளைத்திருந்த அந்த மரங்களை எல்லாம் அகற்றிய பின்பு சுற்றுச்சுவரின் பின்பக்கத்தில் முளைத்திருந்த செடிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி அதில் பூசப்பட்டிருந்த சுண்ணாம்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிய பின்பு அதன் மேல் சிமெண்ட் வைத்து பூசப்பட்டது. அதேபோல் சுற்றுச்சுவரின் மேல் பகுதியில் படி போல் இருக்கும், அதனை காங்கிரீட் வைத்து அமைத்து அதன் மேல் காங்கிரீட்டுக்கு பின்பு ஒரு பூச்சு பூசி மேல் பகுதியில் தண்ணீர் பட்டால் உடனடியாக கீழே வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தினோம். இப்படி காட்சி அளித்து கொண்டிருந்த சுவாமியின் சுற்றுச்சுவர் பின்பு இந்த நிலைகளை மாற்றி நன்றாக பூச்சு பூசப்பட்டு அதன் மேல் பகுதியிலையும் பூச்சு பூசப்பட்டு மிக சிறப்பாக ஆத்மார்த்தமாக பணியை செய்த திரு ராமசாமி அவர்கள், திரு சுந்தரராஜன் அவர்கள், திரு ராசப்பன் அவர்கள், திரு பெரியசாமி அவர்கள், திரு சந்திரன் அவர்கள் மற்றும் அவர்களுடன் வந்திருந்த பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் வல்ல திருமுக்தீஸ்வரரை பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் அனைவருமே இங்கேயே தங்கியிருந்து இங்கே சமைத்து சாப்பிட்டு இந்த திருப்பணியை செய்து வந்தனர். சுற்றுச்சுவரின் வேலைகள் அனைத்தும் முடிந்த பின்பு சுற்றுச்சுவருக்கு பட்டி தேய்க்கக்கூடிய பணியினை பொய்கைப்பட்டியை சேர்ந்த திரு பார்த்தசாரதி அவர்களும் அவருடைய குழுவினரும் அதனை சிறப்பாக ஆத்மார்த்தமாக செய்தனர். அவர்களும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ திருமுக்தீஸ்வரரை பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்.
இதுவரை எனது பதிவுகள் அனைத்தும் பார்த்து பகிர்ந்து தொடர்ந்து பல நல்ல ஆலோசனைகளை வழங்கி வரும் எனது அன்பு நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 10 பதிவுகளை தங்களுக்கு பதிவிட்டு திருப்பணி குறித்த விவரங்களை தெரிவித்து வந்தேன். மிக விரைவில் கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற உள்ளது. அனைவரும் திருமுக்தீஸ்வரரின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. நீ